நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துப்பா. உனக்கு கால் வந்துட்டு இருக்கு பாரு. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அப்ப கூட எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சு. Thank you. ஹலோ. ஓ வந்துட்டு இருக்கேன் சார். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கிளம்பிட்டா? ஓகே. அம்மா சரி. விருதுன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடாம இருக்காதீங்கண்ணே. காலையில டிஃபனுக்கு உப்புமா பண்ணி வச்சிருக்கேன். மதியம் லஞ்சுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கா சாப்பிடணும். ஓகே? சரிங்க ஐயா. இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு சாமி தரிசனமே கிடைச்சிச்சு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஓய் வாடாங்க. என் செல்ல மாமாணி வரவா? கிளம்பு. இந்த ஜனம் கண்ணா வாங்க பார்த்து. ஏன் சார் ரோட் கிராசிங் பாயிண்ட் மேல இப்படி காரும் பைக்கும் வந்து நின்னா ஜனங்களும் குழந்தைங்களும் எப்படி சார் போவாங்க? ஏன் சார் இத கூட உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லணுமா? எல்லாரும் பின்னாடி மொபைல்ல நோண்டிட்டு இருக்க. போயா பின்னாடி. யோ ரிவர்ஸ் அடியா. தள்ளு தள்ளு. போ போ நீ போ. அந்தாண்ட பைக் போ போ. போயா. என்னையா இன்ச்சா நகத்துறா? போன்னு சொல்றான்ல. போயா. இரியா சிக்னல் போறதுக்குள்ளே என்ன புர்ரு புர்ருன்ற. பத்திரமா ஸ்கூலுக்கு போகணும்னா டான் டான். ஓகே பாய். டாடா. ஏண்டி இவ்ளோ லேட்டு? எங்க உன் வண்டி? இவளை பத்தி உனக்கு தெரியாதா? வழக்கமான கதை தான். ஒரு நாள் பெட்ரோல் இல்ல, இன்னொரு நாள் வண்டி பஞ்சர். எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. வாங்க. யா லெட்ஸ் கோ.
அம்மா அம்மா என்னாச்சு அம்மா அம்மா கண்ணு தருங்கம்மா அம்மா என்னாச்சுமா அம்மா அம்மா என்னாச்சுமா அம்மா பேசுங்க ரொம்ப முடியலையாம்மா இல்ல ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமாம்மா திரையம்பகம் யஜாமகே சுகிந்தம் புஷ்டிவர்தனம் உயர்வாக ஏ என்னம்மா பண்ற? ஆச்சாரமா இருக்கும் தீட்டாகும் தெரியாதா உனக்கு? ச்சே, அறிவில்லை உனக்கு. போதும் நிறுத்துங்க. இவங்க மயங்கி இருக்காங்க, நீங்க என்னடானா தொட்டுட்டேன் தீட்டு அப்படி இப்படின்னு ஏதோ. அது சரி, உங்க அப்பாவும் அம்மாவும் தொடாம தான் நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்களா என்ன? என்னம்மா இல்ல பேசுற? நீங்க என்ன ஆச்சார மூர்த்தியா? வெக்கமே இல்ல. ச்சே, அக்கிரமம். அம்மா அம்மா இப்ப எப்படி இருக்கு? எனக்கு என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. தலை சுத்தி கீழே விழுந்துட்டீங்க அவ்வளவுதான். காலையில டிஃபன் சாப்பிடலையா? விரதம் இருக்கேன். ஓ, டயட் கேஸ். ஒரு நிமிஷம். வேண்டாம். முதல்ல நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடவுள் விரதம் எல்லாம் சாப்பிடுங்க. இன்னொன்னு வேணாம். சரி, நான் கிளம்புறேம்மா. என்ன புடிங்க. சரியான நேரத்துக்கு கடவுள் மாதிரி வந்து உங்களை காப்பாத்துனது இவர்தான். இவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். சரிம்மா, வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், உனக்கு எதுக்குமா? பரவாயில்லம்மா, வாங்க வாங்க. ஆட்டோ வரீங்களா? எங்க? இவங்க வீட்டுக்கு. நான் வரலைங்க. உங்க வீட்டுக்கு வரோம், கூட்டிட்டு போறீங்களா? விளையாடாதீங்கம்மா. எந்த ஏரியான்னு சொல்லுங்க. வேளச்சேரி. 80 ரூபாய் ஆகுமா? மீட்டர் என்ன பண்ணுது? ஏய் இந்தாங்க, நீங்க 2 பேரும் ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க. ஸ்பீட் பிரேக்கர், கிராஸ், பள்ளம், மேடு இதெல்லாம் பார்த்து போங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறமா, எனக்கே சொல்லி தரீங்களா? உட்காருங்கம்மா, போலாம். வாங்கம்மா. ஏய் வாடி. மீட்டரை பாத்துங்கம்மா. நானும் பார்த்துட்டேன். இங்கதான் என்ன? 95 ரூபாய் ஆச்சுமா. மிஷின் மேல இருக்கிற நம்பிக்கை மனுஷனுக்கு இல்ல. கலிகாலம். இதான் எங்க வீடு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அட, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா எப்படி? வா. பரவாயில்லம்மா, வாமா. பிள்ளையாரப்பா, வாங்கம்மா. வாமா உட்காரு. நீங்க உட்காருங்கம்மா. என்ன என் வீட்டுக்கு வந்து என்னையே உட்கார வைக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, உட்காரு. நீங்களும் உட்காருங்கம்மா. உட்காருங்க. நீங்க டயர்டா இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க 3 பேருக்கும் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வரேன். கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போட்டு கொண்டு வரேன். இங்க. நீங்க 2 பேரும் இவ கூட தான் படிக்கிறீங்களா? ஆமாமா. அம்மா, வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் பையனும். மருமக? இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகல. பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பொறுப்பெல்லாம் மருமக கிட்ட கொடுத்துட்டு மகாராணி மாதிரி இருக்கலாம்லம்மா. உங்க பையனுக்காவது அறிவு வேண்டாம்? அம்மா, இந்த வயசுல எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணுமா? என்னம்மா பண்ண சொல்ற? நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிங்க. Thank you. அம்மா, காஃபி எப்படி இருக்கு? இருக்கு. ஹலோ ஹலோ, உட்காருங்க.
நீங்க ரொம்ப வேலை பண்ண வேணாம், அப்புறம் இழைச்சு போயிட போறீங்க. என்னம்மா வீடு இப்படி மார்க்கெட் மாதிரி இருக்கு? இப்படி இருந்தா ஹெல்த் எப்படி இருக்கும்? இவ வேற ராணி மாதிரி உட்கார்ந்திருக்கா. பாவம், உன் புருஷன் என்ன பாவம் பண்ணிருக்கான்னு தெரியல. ஐயோ, பரவாயில்லம்மா. வீடு சுத்தமா இருக்கணும். அங்க பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்குன்னு. யாரும் சுத்தம் பண்றதுக்கு இல்லையாமா? ஃபுல் கிளீனா இருக்கு. அம்மா, நாங்க கிளம்புறோம். நீங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பாய். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவரை நான் பார்த்ததே இல்ல. அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. மறுபடியும் நான் கேக்குறேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை அவன் குழந்தை மாதிரி பாத்துப்பான். என் பையன் எப்படி தெரியுமா? யார் வம்புக்கும் போக மாட்டான். ரொம்ப ஹெல்பிங் நேச்சர். அவனுக்குன்னு வாழ்க்கையில நிறைய குறிக்கோளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன்ன மாதிரியே தான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ஜோடி பொறுத்தும் பிரமாதமா இருக்கும். இங்க பாரு, எனக்கு நீதான் மருமக. எனக்கு என்ன பேசுறதுனே சுத்தமா தெரியலமா. பம்பர் ஆஃபர், நீ ஒத்துக்கோடி. சரிம்மா, நாம ஒண்ணு பண்ணலாம். உன்னோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போ. என் பையன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். 2 பேரும் சந்திச்சுக்கங்க, பழகி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வா. சரியா? சரிதானே? இது பாருமா, என் ஃபோன் நம்பரை கொடுக்க. சொல்லுங்கம்மா. 9845724332. எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடு. நான் என் பையனை ஃபோன் பண்ண சொல்றேன். சரியாம்மா? போயிட்டு வரேன். வரேன். ஓகே, பாய்மா. வணக்கம். என்ன? அண்ணனை பார்க்கணும். உட்காரு, வருவாரு. என்ன நடக்குது? கமிஷன் கேட்டா கொடுக்கல, அதான் அண்ணன் வர சொல்லிட்டு கொடுத்துன்னு இருக்காரு. நீங்க உட்காருங்க. செட்டு எடுத்துக்கங்க. இன்னும் எவ்வளவு வேணுமோ கேளுங்க, கொடுக்குறேன். ஆனா ப்ராப்பர்ட்டி என் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகணும், அவ்வளவுதான். கெஞ்சி கேக்குறியா இல்ல மிரட்டல சொல்றியா? இதோ பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா நீ கெஞ்ச வேண்டாம். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா திரும்பி பார்க்காம போயிடு.
அண்ணே அந்த சேட்டு திரும்பவும் பாலனுக்கே டீல கொடுத்துருக்கான். நம்ம வீடா இது? நம்ம வீடுதான். காலையில நான் காய்ச்ச துணியெல்லாம் இப்படி தூக்கி போட்டுல போனேன், இப்படின்னு மடிச்சிருக்கு. எல்லாம் எங்க அம்மா வேலையா தான் இருக்கும். எத்தனை வாட்டி சொல்றது வேலை செய்யாதீங்க வேலை செய்யாதீங்கன்னு இவங்கள. அம்மா அம்மா வந்துட்டேன். அம்மா என்னம்மா இதெல்லாம்? எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னல. நான் எங்க? ஐயோ இதா? நான் எங்கப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணேன்? அந்த பொண்ணு ஒரே நாள்ல மொத்த வீட்டையும் சுத்தப்படுத்தி எப்படி பளபளன்னு ஆக்கிட்டான்னு பாரு. அம்மா ஒரு வழியா உங்களுக்கு ஒருத்தி வேணும்னு தோணிடுச்சுல, அது போதும் எனக்கு. ஐ லவ் யூமா. அவ இந்த வீட்டோட வேலைய பாக்குறாளோ இல்லையோ, நான் வீட்டுல இல்லாத போது உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாலே எனக்கு போதும். அந்த நல்ல மனசுக்கு இன்னொரு 4-5 வீடு எக்ஸ்ட்ராவே கிடைக்கட்டும். அவ வேலைக்காரி இல்ல. அப்புறம் காலையில கோயிலுக்கு போயிருந்தால, அங்க என்ன அக்கறை, என்ன பணிவு, என்ன குடும்ப பாங்கு. அப்பா பாக்குறதுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா தெரியுமா? எங்க தேடினாலும் அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதா? இந்த காலத்துல கூட இவ்வளவு நல்ல பொண்ணுங்க இருக்காங்களா? ஆமா. அப்புறம் அவதான் என் மருமக. முடிவு பண்ணிட்டேன். அது இல்லம்மா. எதுவும் பேசாத. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு நம்பர் அனுப்புனல, அது அந்த பொண்ணோட நம்பர். முதல்ல அந்த பொண்ணுக்கு போன் பண்ற, அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிடுற, அவ்வளவுதான். ஆமா. கேவலம் எங்க வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கி எங்க அம்மாவே மயக்கிட்டா. இவ்வளவு என்ன புலம்பிட்டு இருக்க? போன் பண்ண சொல்லல. பண்றமா. நான் எப்பமா உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கேன்? பண்றேன். ஹலோ. ஹலோ. யாரு? மேடம் என் பேரு ஹர்ஷா. என்ன ஹர்ஷா? அதான் காலையில கோவில்ல எங்க அம்மாவை பாத்தீங்களா, அவங்க பையன் தானே? ஓ, அவங்களோட பையனா நீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எதுக்கு? உங்க வீட க்ளீன் பண்ணதுக்கா? இல்லங்க, நீங்க எங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுக்கு. தட்ஸ் ஓகே. எதுக்கு கால் பண்ணீங்க? எங்க அம்மா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க ஏதோ பெரிய பரிசலா வைப்பீங்களாமே, அதுக்காக தான். நாளைக்கு 10 மணிக்கு எங்க மீட் பண்ணலாம்னு மெசேஜ் பண்றேன். கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. மேடம், செய்யும் தொழிலையே தெய்வம்னு சொல்லுவாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல சுத்த மாட்டேன். நாளைக்கு வேண்டாம், சண்டே மீட் பண்ணலாம். ஓகே? சரி, ஓகே. ஓகே ஓகே ஓகே. என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ண போறேன் பாரு. நான் யார் தெரியுமா? அது யாருன்னு கொஞ்சம் அண்ணனை பார்த்து தெரிஞ்சுக்கிறியா? ஏய் சேட்டு, எகுற வேலைலாம் வேணாம். சோ, எதுக்காக இப்ப தண்ணில இருந்து எடுத்த மீன் போல துள்ளிக்கிட்டு இருக்க? என்ன டிங்கு இதெல்லாம்? டிங்கு ராஜான்னு சொல்லு சேட்டு, இல்லைன்னா உன்னை மூட்டை கட்டிடுவேன். எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி டீலு பாலாக்கு எப்படி போச்சு? நான் தான்பா கொடுத்தேன். 50 லட்சம் அட்வான்ஸாவே கொடுத்துட்டேன். எல்லா டீலையும் அவனுக்கே கொடுத்தா அப்புறம் நாங்க என்ன? என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் அப்படின்னு நாங்க என்ன பிச்சையா எடுக்கிறது? அந்த டீலு எனக்கு தான், அந்த அட்வான்ஸும் எனக்கு தான். அது எனக்கு தான் வரணும். இல்லைன்னு வையி, உனக்கு சமாதி கட்டிடுவேன். அதெல்லாம் முடியாது. முடியாதா? இது 2ல ஒன்ன தொடு. எதுக்கு? ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம். தொடு. தொடுறா தொடுறா. நான் ஒருத்தரை மேல அனுப்பலாம்னு நினைச்சேன்.
நீ 2 பேரையும் அனுப்ப சொல்றியா? ஏய் ஏய் விட்றா, நீங்க அவங்க கேக்குறத கொடுத்துருங்க, எங்களை காப்பாத்துங்க. அப்பா சேவ் மீ அப்பா. விட்றா, என் ஃபேமிலி எதுவும் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. என்ன விடு. அப்பா என்னங்க? அப்பா என்னங்க? நீங்க என்ன சாப்பிடுறீங்க செட்டு? எதுக்கு? எல்லாரும் சவன்னு இருக்கீங்க. இவங்கள டைரக்டா அனுப்பட்டுமா இல்ல இன்டைரக்டாவா? நீங்க டைரக்ட்னா ஏய் ஓடி. வேணாடிங்க ராஜா, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. நீ இந்த டீலை முடிச்சு கொடு, நாளைக்கு அட்வான்ஸ் கொண்டு வந்து தரேன். நம்பலாமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியம். ஓகே செட்டு, நம்புறேன். உன் புருஷன் ஒரு வேலையை நீ ஏமாத்தணும்னு நினைச்சா உன் தாலி பாக்கியத்தை நீ இழந்து அப்புறம் என்கிட்ட இருந்து குழந்தை பாக்கியம் தான் கிடைக்கும். ஏய் கூட்டு போட முன்னாடியா? ஏய் இவங்க மேல ஒரு கண்ணு வை. சரிண்ணா. சார் ஆர்டர் சார். இல்ல ஒரு 10 நிமிஷம் இருங்களேன், ஒருத்தங்க வரணும், அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறேன். தேங்க்யூ. அவனதான் இருக்கணும். ஏய் நானும் இவர்தான் நினைக்கிறேன்டி. ஹர்ஷா, ஹலோ ஹர்ஷா. காவியா, வணக்கங்க. வணக்கம். ஹாய். ஹாய். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லைங்க, உங்க அம்மா சொன்னாங்க உங்களோட நேர்மை, கடமை, பங்க்சுவாலிட்டி எல்லாம் பத்தி. குட், கரெக்ட் டைம்க்கே வந்துட்டீங்க. நாம டைமை தவறி விட்டாலும் இல்ல டைம் நம்மளை தவறி விட்டாலும் கெட்டு போறது நம்ம டைம் தாங்க. டைம் இருக்கிறது டைம் பாஸ் பண்ணதான். அதுக்காக நம்ம டைம் பாஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா கெட போறது நம்ம டைம் தான். கரெக்ட். எல்லாருக்குமே டைம் இருக்குன்றதுக்காக இருக்கிற டைமை யூஸ் பண்ணாம வரப்போற டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா வீணா போறது நம்ம டைம் தாங்க. அவன் கையில வாட்ச் இல்ல, அவன் டைம் சரியில்லை. இவன் கையில ரேடோ வாட்ச் இருக்கு, அதனால இவன் டைம் சூப்பரா இருக்குன்னு அவனை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அப்பவும் கெட போறது நம்ம டைம் தான். மனுஷன் முயற்சி பண்ணா நடக்க போறத எதை வேணா மாத்தலாங்க. ஆனா டைம் ஓடுறத மட்டும் யாராலையும் நிறுத்த முடியாதுங்க. ஒருவேளை தடுத்தாலும் நம்மளுக்கு தான் நேரம் சரியில்லைன்னு அர்த்தங்க. நான் என்ன சொன்னேன்? சரியான டைம்க்கு கரெக்டா வந்துட்டீங்கன்னு தானே சொன்னேன். அதாங்க நான் சொன்னேன். டைமை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறேன். வெயிட்டர், எஸ் மேம். 4 காஃபி. ஏய் வேண்டாண்டி, நான் டயட்ல இருக்கேன். சரி, 3 காஃபி. என்ன பண்றீங்க? நான் மகேந்திரா கம்பெனில ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேங்க. ஓ, ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறீங்களா? ஓகே. வேற என்ன வேலை பார்ப்பீங்க? சார் காஃபி. தேங்க்யூ. வெல்கம். வேற வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேங்க. காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். ஹலோ. எனக்கு ஃபைனான்ஸ்ல வேலை பார்த்துட்டு நியாயத்தை பத்தி 4 லெக்சர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குற அம்மாஞ்சிங்க எனக்கு தேவையில்ல. ரவுடி ஏரியாக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே வயசுலாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு எரியணும். எதையும் எதிர்க்கிற தைரியம் இருக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆம்பளையா இருக்கணும். நானும் ரவுடிதான். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் சென்னை, ஹர்ஷா அலியாஸ் ஹர்ஷானா இந்த சென்னையே பயந்து நடுங்கும். எல்லா ரவுடிங்களும் அவங்க எதிரிங்களை டார்கெட் பண்ணி அடிக்கும் போது இந்த ஹர்ஷா அவன் அடிக்கிறத யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தான்.
கொலை பண்ண கொடூரமான ரவுடிங்கள எம்ஜிஆர் நகர்ல இருந்து ராயபுரம் வரைக்கும் நான் அடிச்ச அந்த அடியில ரத்த ஆறே ஓடிச்சு. சென்னையோட அண்டர் வேர்ல்டுக்கு நான் அண்டர் வேற இருந்து பாதுகாப்பு கொடுத்தேன். நான் எப்போ ரவுடிசத்தை விட்டனோ அப்போவே சென்னைக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாரும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா லவ் பண்ற பொண்ணுக்காக ரவுடி ஆவாங்க. ஆனா நான் எனக்காக ஆனேன். ஆனா ஏன் ஆனன்னு இது வரைக்கும் தெரியல. நான் இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்கிறதே எங்க அம்மாக்காக. நான் இப்போ ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாது. அப்படின்னா நானும் அதை பார்க்கணும். அத பாக்குற அளவுக்கு உன் மனசு பலமா இருந்தா ஒரு நாள் டீல் நடக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அங்க வந்துரு. ஓகே? ஓகே டன். இந்த ரவுடிங்களுக்கு மட்டும் தான் புள்ள குட்டி இருக்கா? மற்றவங்க யாருக்கும் புள்ள குட்டிலாம் இல்லையா? இந்த பொண்ணுங்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த டாக்டரு இன்ஜினியரிங் வக்கீல் இவங்களுக்குலாம் மார்க்கெட்டே இப்போ இல்லையா? இப்போ ரவுடிங்களுக்கு தான் மார்க்கெட் அதிகமாயிடுச்சா என்ன? இந்த பொண்ணுங்களெல்லாம் ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டே ஆகணும். டேய் தேவையில்லாமலாம் பேசாதடா. எனக்கு உடனே இப்போ ரவுடி ஆகணும் அவ்வளவுதான். பிகாஸ் எங்க அம்மாக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐ டு லவ் ஹர். ஐ வாண்ட் ஹர்ரா. அப்படியாடா? உனக்கு அவ வேணும், அவளுக்கு ரவுடி வேணும். நடுவுல நான் எதுக்குடா ஷேக் அப்துல்லா? டேய் என்னடா அது? நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். டேய் ஏதாவது ஒண்ணு பண்ணு மச்சான். நீயே முடியாதுன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ஒரு வருஷம் ஆச்சுடா. ஒரு வருஷமா என்னால எதுவுமே முடியல. என்ன சொன்ன? அது வந்து இந்த வேலையில என்னால செய்ய முடியல. நீ வாங்கி கொடுத்த சரக்குக்கு வட்டியோட சேர்த்து அடுத்த மாசம் கொடுக்குற. நீ போ. டேய் நீயே இப்படி சொன்ன எப்படிடா? நீ இருக்க தைரியத்துல தான் நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். ஒரு ரவுடியவே உன்னால கிரியேட் பண்ண முடியல. நீ கதையை கிரியேட் பண்ணி டைரக்டர் ஆக போறியா? வேணா என் டைரக்ஷனை பத்தில நீ பேசாத. என் மனச உடைச்சு என்னோட டேலண்ட்டை இன்னைக்கு நீ செக் பண்ணி பாத்துட்ட. இன்னைக்கு என்ன யாரு என்ன சொன்னாலும் சரி, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வெளியே விடுறேன். சரி வெளியே விடு. இதல்லடா டேலண்ட்டை வெளியே விடு. ஓகே மச்சான், நீ பட்ஜெட்டை ரெடி பண்ணு, நான் கான்செப்டை ரெடி பண்றேன் மச்சான். இந்த குட்டி நகை எப்படி படம் எடுக்க போறான்னு நாளைக்கு ஸ்பாட்ல வந்து பாடுறா. அப்புறம் ரவுடி ஆகிறதுக்கு இந்த ஹர்ஷா பர்ஷாலாம் பேர் வச்சா பத்தாது. ஒரு நல்ல பட்ட பேரையே வச்சிருக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ஹர்ஷா அலியாஸ் பொறுக்கி ஹர்ஷா. இல்ல பொறுக்கி இல்ல, அது என்னது? ராக்கெட் ஹர்ஷா. மச்சான் நீ ரவுடி ஆகணும்னா அதுக்கு முதல் படி இது அடி. இத குடிச்சா ரவுடி ஆயிடுவா? நிஜமா வாடா? குடி. இப்ப காட்டு அவன் பவர் அவளுக்கு. அது இதுக்கே ஹலோ, நான் தான் ஹர்ஷா அலியாஸ் ராக்கெட் ஹர்ஷா. உங்க இதயம் பலமா இருந்தா நாளைக்கு ஒரு டீல் நடக்குது. அங்க வாங்க. டோன்ட் ஷவுட். அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். மச்சான் அட்ரஸ் என்னடா? சப்பன சுந்தரி நான் தானே. ஒருத்தனுக்கும் டைமிங் சென்ஸே இல்ல. இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சானுங்க? டேய் வர நேரமாடா இது? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா உனக்கு? மாமா ஒரே டிராபிக்கா இருந்துச்சுடா. அது சரி, பில்டர் எங்க? டேய் யாரா இந்த பெரியவரு? எப்படி இவெல்லாம் பில்டரா? வேற என்ன பிளம்பரா? டேய் காக்காக்கு கோட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு வந்து பில்டர்னு சொல்றியா? மச்சான் நான் சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு ஆங்கிலையும் பில்டர் மாதிரியே தெரியல. டேய் கலரை பார்த்து எடை போடாத, டேலண்ட பார்த்துட்டு பேசு. அவர் எவ்வளவு பெரிய கலைஞன் உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய பாத்திரம் கொடுத்தாலும் அதை கரெக்டா செஞ்சு முடிக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் என்னோட தலைவன். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இங்க கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நம்ம மண்டை காலி ஆள்தான். இங்க பாரு, டைரக்ஷன்ல தலையிடாத, அது என்னோட வேலை. யார் என்ன பண்ணணும் என்ன பண்ண வைக்கணும்ன்றது என்னோட வேலை. நீ கெட் அவுட். டேய் அட்லீஸ்ட் அவன வெள்ளையாவது ஆக்குடா. அவர் பெங்களூர் பில்டரா, வெள்ளையா இருக்க மாட்டாரு. கலரை பத்தியா கவலைப்படுற? கருப்பா இருக்கவங்க பிரசிடென்ட் ஆகலையா? சரி அதை விடு, உன் ஆள் வருவா, கூடவே ஃப்ரெண்டும் வருவாங்களே, கூட எனக்கு ஏதாவது. யோ
என்னையா இல்ல ஷார்ட் எத்தனை மணிக்கு? இதுல இருக்கிறதே ஒன் ஷாட் தான், சிங்கிள் ஷாட் ஷார்ட் ஃபிலிம் இது. டச் அப் மேக்கப் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓவர் ஆக்ட் பண்ண முடியெல்லாம் பிச்சு போட்டுரும் அப்படியே. நான் விக் வச்சுப்பேன். மச்சான் என்னடா வந்துட்டாடா. டேய் சீக்கிரமா போய் பொசிஷன் எடுத்துங்க. நீ என்னடா இங்கே நிக்கிற? மேக்கப் மேன் போய் கெட்டப்ப மாத்திட்டு வாடா போடா. நீ போய் பொசிஷன் இல்லையா? அந்த மரத்து பின்னாடி போய் நில்லு போ. ஐ ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. ஆக்டிங் நல்லா பண்ணி ஃப்ரெண்ட்ஸையும் கரெக்ட் பண்ணோம். யோ டைரக்டர் சீக்கிரமா முடியா, நிறைய வேலை இருக்கு. அமைதியாயிரையா. ஏய் இப்படி கட்டி போட்டுதான் எல்லாரும் அடிக்கிறீங்க. இந்த கட்டை மட்டும் அவுத்து விட்டு பாருங்க. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி உங்க எல்லாரையும் என்னோட கையாலேயே ரெண்டா கிழிச்சு உங்க குடலை உருவி என் கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு ருத்ரதாண்டவமே ஆடி காட்டுறா. அம்மா தாயே. டேய் அம்மா தாயேன்ற நீ பெக்கர் இல்லடா பில்டர். இன்னொரு வாட்டி அம்மா தாயேன்னு சொன்னா உனக்கு கொன்னுடுவ சொல்லிட்டேன். அதெல்லாம் வேண்டாம் டைரக்டர், கொஞ்சம் கேரக்டர்ல இன்வால்வ் ஆகி அப்படியே உள்ள போயிட்டு அவ்வளவுதான். அட துப்பாதப்பா, மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடும். எங்க இவன் என்ன ஆளை காணோம்? ஆரம்பி என்ன டைலாக்யா? டைலாக பேசியா? ஆக்ஷன் சொல்லு. ஆக்ஷன். டேய் கட்ட உருகுடா. ஏய் சைன் போறியா இல்லையா? ஏய் உங்க உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் பயந்துட்டு கையெழுத்து போட நான் ஒண்ணு நிலத்துல இருக்கிற எலி கிடையாது, காட்டுல இருக்கிற புலிடா. உன்ன மாதிரி காட்டுல இருக்கிற எத்தனையோ புலிகளை வேட்டையாடி இருக்காண்டா எங்க ராஜா புலி. அவன் உங்க ஃப்ரெண்டு தான். பேசாம இரியா. வா வந்துட்டான் பாரு. வயல்ல ஓடுற எலிக்கு பொறி வைக்கவும் தெரியும், காட்டுல ஓடுற புலிய வேட்டையாடவும் தெரியும். இந்த ராக்கெட் ஆர்ஷாக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடியே எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம இந்த பேப்பர்ல சைன் போட. இல்ல எப்பவுமே பேச முடியாது. பேச நீ இருக்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். ஐயோ அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. இது யார் மச்சான்? ஐயோ என் புருஷனை விட்டுருங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என் புருஷனை விட்டுருங்க. நீங்க சொல்ற எல்லா இடத்துலயும் என் புருஷன் கையெழுத்து போடுவாரு, அவரை விட்டுருங்க. எதுலயும் வேண்டாம், இதுல சைன் போட சொல்லு. என்னங்க சைன் போடுங்களேன். ஏய் நீ யாரடி அத சொல்ல? யூ பொண்டாட்டி கேரக்டர். அம்மா மரியாதை, என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுமா. காசி மரியாதையா இதுல சைன் போட்ரு. என் பாஸ்க்கு மட்டும் கோவம் வந்துச்சு, நீ எவ்வளவுதான். ஏய் I won't forget you. வாவ் சூப்பர் டி. அவன் சொன்ன ஒரே வார்த்தைக்கு மறந்து போயிட்டாங்க. ஏய் வாங்கடி போலாம். யோ தலியா, எனக்கு அர்ஜென்ட்டா வேற ப்ரோகிராம் இருக்கு, முதல்ல பணத்தை கொடுயா. என்ன இவ்வளவுதானா? ஏய் கால்ல விழுசன என்னமோ கிட்ட போன கொத்துற மாதிரி 10 அடி தள்ளி தானே இருந்த. ஐயா நீ கொடுக்குற காசுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதும், போடா. போ வேற யாராவது கூப்பிட்டுக்கறேன். என்னையா இது? நான் கீழ நின்னுட்டு இருக்க, அவளுக்கு கொடுத்து அனுப்பிட்டு இருக்க. யோ இந்தாயா. என்னது 500 ரூபாய் தானா? வேற எவ்வளவு கொடுப்பாங்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில நிப்பாட்டிட்டு 500 ரூபாய் கொடுக்குற. ஓவர் ஆக்டிங் பண்ணாதன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணல. என்ன ஓவர் ஆக்ட் பண்ண? பில்டரா இருந்துட்டு அம்மா தாயின்ற. அடிச்சு அடி நச்சுன்னு இருந்தா பில்டரா இருந்தாலும் மினிஸ்டரா இருந்தாலும் அத தாயா சொல்லுவாங்க. பில்டருக்கு அம்மா ஓகே, பக்கத்துல தாய் ஏன்டா சொன்ன? அம்மா தாய் ரெண்டு ஒண்ணு தானே, சேம் டு யூ. டேய் போறியா இல்லையா இப்ப நீ? அப்ப என் பேமெண்ட் இவ்வளவுதானா? அடுத்ததா பெரிய ஹீரோயை வச்சு ஒரு நல்ல படம் பண்ணிட்டு இருக்கேன், அதுல உனக்கு ஒரு கேரக்டர் தர. ஒழுங்கா இப்ப போயிடு. டேய் தம்பி, பட்ஜெட் இல்லன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிரு. முதல்ல கட்டிக்கு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கறான். எனக்கு எங்கட படிக்காத.
இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங். ஆமா சார், இதான் சார் first. அப்ப நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். அம்மா அம்மா ஹாய் அம்மா. ஏய் காவ்யா, வா உட்காரு. கோவிலுக்கு போயிருந்தேன். உங்களை பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. இது உன்னோட வீடு. நீ எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம், எப்ப வேணும்னாலும் இங்க இருந்து போலாம். அப்புறம் நீ என் பையனை பத்தி என்னமா நினைக்கிற? அம்மா அது ஹாய். ஹாய். நீ காஃபி கேட்டல்ல, உனக்கு என்னமா வேணும்? காஃபியா டீயா? இதுவா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்கன்னு. நான் கேட்டத பத்தி நீ டைம் எடுத்துட்டு அப்புறமா சொல்லு, சரியா? ஆமா. கொஞ்சம் கர்ட்டனை போடுங்க. கர்ட்டனா? மூடி தானே இருக்கு. கீழே இருக்கிறது. நீங்க ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்க. நீங்களும் தான் நல்லா சிரிக்க வைக்கிறீங்க. தேங்க்யூ. உட்காருங்க. நீங்க ரவுடின்னு சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. நேத்து டைரக்டா பார்த்தல, அப்பதான் நம்பிக்கை வந்தது. அப்படின்னா உங்களுக்கு வாயால சொன்னா பார்த்தாது, எதா இருந்தாலும் செயல்ல செஞ்சு காட்டணும் இல்லையா? என்னது? ஐ மீன், நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பொய்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாதுங்க. எங்க அம்மாவும் எனக்கு அதை சொல்லியும் கொடுக்கலங்க. ஆமா, அவரை கட்டி வச்சு அடிச்சீங்கல்ல, எதுக்காக? ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் போடுறான்னு திமுறா பண்ண முடியாதுன்னா அப்படியே விட்டான் பாருங்க செவலோட சேர்த்து. விட்டான் பாருங்க செவலோட சேர்த்து. தானா அவனே வழிக்கு வந்துட்டான். யார் அவங்க? அவனா? அவன் பெரிய பெரிய பில்டர். அவன் பார்த்தா எனக்கும் அப்படி தெரியல. ஏங்க, உடம்பெல்லாம் பெரிய போர்டு மட்டும் நான் பில்டர் பில்டர் நான் சுத்துவாங்க. வீதியில பிரம்மா எழுதி அனுப்பியிருப்பாங்க. ஓகே, சரி விடுங்க. சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். பை. வந்துட்டேன். இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லல தானே? இல்ல, நான் எதுவும் சொல்லல. ஓ ஷிட். ஓ, பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் இப்ப? இங்க எங்கயாவது பஞ்சர் ஷாப் இருக்கா? பக்கத்துல எதுவும் பஞ்சர் கடை இல்ல. இதை நான் ரெடி பண்ணி வச்சிடுறேங்க. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். வண்டி நடு ரோட்ல இருக்கு, சைட்ல விட்டுறேன். நீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. ஒருத்தனை கட்டி வச்சு கத்திய காமிச்சு அவனை மிரட்டனீங்கல்ல, அதுல எனக்கு எதுவும் பெருசா அப்படி தெரியல. அத நான் கூட தான் பண்ணிருப்பேன்ப்பா. உங்களுக்கு ஒரு அடி பட்டா முன்னாடி இருக்கவனுக்கு 2 அடி படணும். உங்க ஆளு காலை உடைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா எதிரில இருக்கவன் மண்டை 2 உடைஞ்சு கதறிக்கிட்டு இருக்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணணும் நீங்க. அதான் மஜா, அதான் ரவுடிசம். நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இஷ்டமே இல்லைன்னு எவ்வளவு இஷ்டத்தை சொல்றா. என்ன சொன்னீங்க? டேய், அவ பொண்ணு இல்லடா, யம. டேய், வருங்கால அண்ணிய பத்தி இப்படி எல்லாம் பேசுறது தப்பா தெரியலையா? அண்ணி இல்ல, இதே வார்த்தை எங்க அம்மா சொல்லியிருந்தாலும் 4 வச்சிருப்பா உங்களுக்கு. எதுக்குடா இந்த கெட்ட ஆசை உங்களுக்கு? எங்க ஆளுங்க கைய காலை உடைச்சிட்டு வாயில அடிச்சுக்கணுமா, அவங்க மண்டைய உடைச்சிட்டு வாயில அடிச்சுக்கணுமா? அவளுக்கு ஃபைட்ட பாக்கணுமாமா? மச்சான், எனக்கு இதெல்லாம் சரியா படல, விட்டுரு. அவ ஒரு மென்டலு. ஏய், அவ மென்டலோ இல்லையோ உனக்கு எதுக்கு? ஒன்னால எனக்கு அவளை செட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லு, அவ்வளவுதான். என்னமா கோவம் வருதுடா? அவளை முழுசா பார்த்து 3 நாள் ஆகல, அதுக்குள்ள கேரிங்க. 22 வருஷமா நான் உன் கூட இருக்க, ஆனா ஏன் மேல உனக்கு கேர்லெஸ். நீ பண்ற தப்புல எனக்கும் பங்கு இருக்குன்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? ஓகே,
ஆனா பணம் அதிகமா செலவாகும். எதுக்காக? லொகேஷனு, ஃபைட்டர்ஸ், மேக்கப் இதெல்லாம் எங்க அப்பா கொடுப்பானா? சரி பரவாயில்ல, ரெடி பண்ணு. வெரி குட். அடுத்த வாட்டி வரும்போது வேற சரக்க கொண்டு வா. அட போங்கடா உங்க காதலு. என்னடி இந்த இடம் தானா? நேத்து நைட்டு இங்கதான் வரப்போறதா மெசேஜ் பண்ணிருந்தான். எங்கடி இன்னும் ஆளை காணோம்? வருவான் இரு. ஏய் வந்துட்டான்டி. ஆனா அவ அங்க இல்லையேடி. ஏய், அடுத்தவங்களுக்கு சொந்தமான இடத்துல இப்படி கூட்டமா உட்கார்ந்து அராஜகம் பண்ணா எங்க பாஸ் விட்டுருவாரா? பாஸ் டேய் எங்கடா அவன்? தெரியலனா? எங்கடா? வந்துட்டாடி அங்க பாரு வா. டேய் ஏண்டா? இல்ல மச்சான், ஒரு பில்டப். என்னடா பில்டப்? அங்க பின்னாடி வண்டில இருந்து வரும்போது கீழ விழுந்துட்டேன். நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு. விட்டா எல்லாரும் ஏன் சொல்லுவாங்க, நீ முதல்ல ஆரம்பிடா. நான் கால வெச்சா கண்ணை திறந்து பார்த்தா நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் இங்க இருந்து ஓடிட்டீங்கன்னா தப்பிச்சுங்க, இல்ல ஒவ்வொருத்தரும் கைமா ஆயிடுவீங்க. நீ கைமா பண்ற வரைக்கும் நாங்க என்ன அப்பளம் சாப்பிட்டு இருப்போமா? ஏய் குரு அடடா. என்ன மச்சான் இவ்வளவு சூப்பரா அடிக்கிற? விட்டா நெஜ ஹீரோவா ஆயிடுவா போல இருக்கு. டேய் வாங்கடா டேய். இவ்வளவு நல்லா அடிக்கறான்ல. எப்படி நம்ம பசங்க ஓகேவா? சூப்பரா டேய். வர போய்லாம். ஏ மச்சான் கிளாஸ் கழட்றா. அப்புறம் தப்ப ஒண்ணே லோடி நினைச்சானா? டேய் நான் போட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒதுக்காதே உனக்கு. சட் பண்ணி விடு. நான் ரவுடியா இருக்கலாம், ஆனா எனக்குள்ளேயும் மனிதாபிமானம் இருக்கு. கண் முன்னாடி அநியாயம் நடந்துட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க என்னால முடியாது. அதான் எல்லாருக்கு 2 தட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். வாவ் சூப்பர். இருப்பா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. அண்ணே அந்த டீல் திரும்ப டிங்கராஜுக்கு போயிடுச்சுனா? டிங்கா அண்ணே பாலா வரானே. பாலாவாம் பாலா. பெரிய புலி வர்ற மாதிரி சொல்ற. வர்றது வாளு தானே. வா பாலா,
உட்காரு. நான் உட்கார்ந்து கதை பேச வரல. பயமா? ஏய். டிங்கா. டிங் ராஜான்னு கூப்பிடு. பாரு, என் விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காதன்னு உனக்கு 1000 தடவை வான் பண்ணிருக்கேன். அதையும் மீறி நீ குறுக்க வந்துகிட்டு இருக்க. இனி நல்லா இருக்காது. அப்படின்னா நீ வார்னிங் பண்ணா நான் ஊரை விட்டு போயிடணுமா? அவ்வளோ பயங்கரமானவனா நீ? அப்பா புலி அண்ணா, பாலு மாமாவை பார்த்தா பயமா இருக்கு. அப்படியா? இதுக்கு போயிட்டு வந்துட்டுமா? இதுக்கு மேல உனக்கு நான் வார்னிங்கும் பண்ண மாட்டேன், ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன். ஒரேடியா மேல அனுப்பிடுவேன். யாரு யாரை எங்க அனுப்புறான்னு பார்க்கலாம். நான் பிடிக்கிற சிகரெட்டையே விட முடியல, உன்னை எப்படா விடுவேன்? அப்படி இருக்கிறப்ப என்ன பூமியை விட்டு அனுப்பிடுவியா? வண்டி எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷமாச்சு. அப்படியா? இருக்கு. என்னடி இன்னும் அவ வரவே இல்ல? மோஸ்ட்லி இப்போ வந்துருவான்னு நினைக்கிறேன். வணக்கம் மேடம். ஓ ஹாய். நீங்க ரொம்ப நல்லா ஃபைட் பண்றீங்க. இந்த கும்ஃபு, கராத்தே இதெல்லாம் தெரிஞ்சவங்க கூட 10-20 பேரை அசால்ட்டா அடிச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் பெருசு இல்ல. இந்த கொலை, மர்டர், ரத்தம் தான் வேணும். ஒரு அடி அடிச்சோன்னா அதுக்கே ஸ்பாட் அவுட் ஆயிடணும். அப்போதான் ரவுடிக்கும் ரவுடிசம்க்கும் வேல்யூ. அத நான் பார்க்கணும். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு தான் போகணும் போல இருக்கு. என்ன? என்னடா இது? உனக்கு இப்படி ஒரு சோதனை? ரொம்ப சிரிக்காத மச்சான். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் வெற்றி பெறும்போது எப்படி ஒரு பொண்ணு பின்னாடி இருப்பாளோ, அதே மாதிரி ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கண்ணீர் கண்டிப்பா இருக்குண்டா. டேய், வருங்காலத்துல நான் பெருசா அழுதாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா வருங்காலத்துல உனக்கு லைஃப் டைம் ராட்சசி கிடைக்க போறாள. இல்ல மச்சான், எனக்கு ஒண்ணு புரியல. பார்த்தா குஷி படத்துல வர ஜோதிகா மாதிரியே இருக்கா, ஆனா பேசினா மட்டும் தூள் படம் சொர்ணாக்கா மாதிரி ஆயிராளே. ஏன்? அவ பழாப்பழம் மாதிரிடா. மேல அப்படியே முள்ளு முள்ளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கனிடா, பழாக்கனி. ஏப்பா, அது நீ தான்ப்பா பாத்துருக்க. நாங்கெல்லாம் அவளை வெட்டி தான் பழம் இருக்கான்னு பாக்கணும். என்னடா எலுமிச்சம்பழம் ஊருக்கா நல்லா இருந்தது, சாப்பிட்டேன். விதை இருந்தது துப்புனேன், கசப்பா இருந்துச்சு துப்புனேன். எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சர்ரா, இப்ப என்ன பண்ணலான்ற? இப்ப எத்தனை பாடி வேணுமா? ஒண்ணுதான்டா. அவளே காலி பண்ணிட்டா. ஜோக்கு. டேய், நீ ஃபர்ஸ்ட் எத்தனைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. நீ ஒன்றுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்று யார் வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு 10 பாடி வேணும்னு கேட்டானா 9 பாடிக்கு எங்க போவேன்? இல்ல மச்சான், 100% ஒண்ணுதான். பக்காவா? பக்கா. இப்போ மர்டர் கிளாஸா மாசா? அப்படின்னா மாசுனா அடிச்சு பறக்க விட்டு ஆளை காலி பண்றது. கிளாஸ்னா ஒரே புல்லட் டிஸ்கவுண்ட். எனக்கு என்னமோ அவளை பார்க்கும்போது கிளாஸ் மாதிரி தான் தெரியுது. கிளாஸ் தாண்டா மச்சான், பக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ எந்த ஆங்கிள்லயும் கிளாஸ் மாதிரியே தெரியல. உன்னோட தலையெழுத்து. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சூப்பரா இருந்தாங்க மச்சான். பொறாம பிடிச்சவன். கபாலி மாதிரி இருக்காரு. கபாலியா இவன்? கோமாளி மாதிரி இருக்கான். ஹர்ஷா சொன்னால மோஸ்ட்லி அவன் இவனாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டீலிங் கொண்டிருப்பான். ராக்கெட் ஹர்ஷாக்கு கொடுக்கறத விட அதிகமாக கொடுக்குறேன். என் பிஸ்னஸில் காம்படிட்டர் யாரும் இருக்கக்கூடாது.
நம்பிக்கையை காப்பாத்து. நம்பிக்கைக்கு இன்னொரு பேரு இந்த ராமா ரெட்டி தான். ஹே, வந்துட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் வாங்கடா. டேய் ஆடுறா அவன. ஹர்ஷா ஹர்ஷா என்ன எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் forgive me. I will never forget you, baby. Wow, wonderful. நம்பிக்கை தான் வியாபாரம். அதுவே இல்லைன்றப்போ எனக்கு இந்த வியாபாரமும் வேண்டாம், இந்த வியாபாரி வேண்டாம். Brilliant. குடிங்க. ஏய் குடடி, நான் FTV பார்க்கணும். மக்களுடைய அமைதியா இரு. பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களே நேர்ல வந்து ஆய்வு செஞ்சாங்க. அந்த பேட்டியை நம்ம இப்ப பார்ப்போம். Nivea Men, it starts with you. Let's see what curiosity can do. அந்த மாதிரி இன்னைக்கு பதவி ஏற்கிற சிஎம் பத்தி ஏதாவது சொல்லணும்னா ஒரு சேனல்ல இதுக்கு முன்னாடி வையேண்டி. பல வருஷமா பதவியில இருந்திருக்காரு. பேசாம ஆனா இருக்கியா? மக்களுக்காக இப்ப என்ன பிரச்சனை செஞ்சிருக்காருன்னு உனக்கு? யோசிச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? அதத்தான் இப்ப நம்ம நேத்து ஹர்ஷா விவாதிக்க கொலை போறோம். பண்ணான்ல, அது டிவில வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்பா எப்ப பார்த்தாலும் கொலை மர்டர்னு இதே தான் பேசுற. உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏய் போடி. ನಿಮ್ಮ ಆಪತ್ಕಾಲದ ಬಂದು ஐயோ பைத்தியம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பேப்பர்ல வந்திருக்கா? ஓகே சார், ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம். என்னம்மா விஷயம்? அதான் சார் கொலை எங்க? இங்க இதே ஏரியால. எப்போ நடந்தது? நேத்து மதியானம் சார். நேத்து மதியானமா? ஸோ நீ இப்போ வந்திருக்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கியாம்மா நீ. கொலை எங்க நடந்தது, யார் பண்ணது, நீ பாத்தியா இல்லை நீ பண்ணியா? என்ன சார் நீங்க? நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஏரியால இருக்க பெரிய ஆளுங்க யாரையாவது கொலை பண்ணிட்டாங்களான்னு. நீங்க என்னடானா என் மேலேயே சந்தேகப்படுறீங்க. ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் நேற்று கொலை நடந்திருக்கணும். நடந்துருச்சா இல்லை மிஸ் ஆயிடுச்சா? ஆமா. என்ன ஆமா? நடக்க வேண்டியது நடந்துருச்சு, உங்களுக்கு தெரியாம மிஸ் ஆயிடுச்சு. என்ன குசு குசுன்னு சத்தமா சொல்லு. ஒன்னும் இல்ல சார். நீ தான் கொலை பண்ண சொன்னியாமா? இல்ல சார். ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் கொலை நடந்து 24 மணி நேரம் ஆகியும் கொலைகாரனை பிடிக்காம நாங்கள் கழுத மேய்ச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமா. என்ன ஆமா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க நின்ன நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். வேண்டாம் சார்,
நான் கிளம்புறேன். ஹலோ ஹர்ஷா, நான் உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணி ஆகணும். அர்ஜென்ட்னா புரியாதா? உடனே வாங்க. என்னம்மா? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த நியூஸ் பேப்பர்லயும் வரல, இந்த நியூஸ் சேனல்லயும் வரல, யாருக்கும் தெரியவே இல்ல. அது கூட பரவாயில்ல, நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட தெரியல. என்ன? அதான் நேத்து கொலை பண்ணீங்கல்ல. ஓ அதான். ஓகே ஓகே. இல்ல, அது எப்படி சாத்தியம்? அவ்ளோ பெரிய பிசினஸ் மேனை கொலை பண்ணிருக்கீங்க, ஆனா யாருக்குமே தெரியல. அதத்தான் அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணாலும் பிரேக்கிங் நியூஸ்ல போட்டு கிளிக்கிறதுக்கு நாம என்ன செலிபிரிட்டியாமா? அப்படியே ஒரு வேளை நியூஸ் வெளியே வந்தாலும் நம்ம இந்த மாதிரி கையை கால நீட்டி வெளியே சந்தோஷமா சுத்த முடியுமா? நாங்க எந்த மர்டரு, ஆஃப் மர்டரு, அடிதடி, கலவரம், டக்கால்ட்டி வேலைன்னு பண்ணாலும் அதுக்கான சாட்சிகளை கண்ணுமிக்கிற நேரத்துக்குள்ள அழிச்சிருவோம். அதுக்குதான் எங்களை அழிவின் அரசன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வாவ், சூப்பர், ஐ லைக் யூ. நானும் நினைச்சேன் நீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு. ரொம்ப ஸ்மார்ட்டுங்க நீங்க. Thank you. ஆனா என்ன ஆனா? கன்னை வச்சு யார வேணாலும் சுடலாம், யார வேணாலும் நம்ம கொல்லலாம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கன்னை கொடுத்துட்டு ஷூட் பண்ண செல்லோன்னு சொன்னா ஷூட் பண்ணும். அதுல என்ன கிக்கு? ஆனா இந்த கத்தியில வெட்டுறது இருக்கே, ஆஹா என்ன கிக்கு தெரியுமா? எதிரில இருக்கிறவரோட கழுத்தை வெட்டி ஒரு கையில தலை, இன்னொரு கையில கத்தி, தலைய சாச்சுக்கிட்டு அப்படியே ஓரக்கண்ணுல பார்த்தா ஆஹா எப்படி இருக்கும்னு தெரியுமா? தனுஷ் மாதிரி கத்திய புடிச்சு அவரோட எனிமையை எல்லாம் ஓட விட்டு வெட்டிடா வெட்டிடா வெட்டிடான்னு வெட்டி தும்சம் பண்ணி அவங்க பாடி முன்னாடி எத்தா உட்காந்து பீடி பிடிக்கிறவன் தான் ரவுடி. அதுதான் பக்கா லோக்கல் ரவுடிசம். கதில வெட்டுதா பிடிக்குமா மச்சி? காவியா, நானு தனுஷ் அண்ணாவோட ஃபேன். பக்கா லோக்கல் மாசு. மச்சான் ஏதாவது சொல்லுடா, சொல்லுடா. டேய் மச்சான், என்னடா சொல்றது? இங்க பாரு, நீ அந்த பொண்ணை நம்பி ஏமாத்திட்டு இருக்க. நீ எமலாக போறது கேரண்டி மச்சான். தயவு செஞ்சு இந்த ஆட்டத்துக்கு என்ன இழுக்காத மச்சான். நீ அப்படின்னா என்னடா? அப்படினால ஒண்ணு இல்ல, இப்படினால ஒண்ணு இல்ல, எனக்கு எப்படி எப்படியோ இருக்குடா. நீ முதல்ல கிளம்பு மச்சான். சரக்கு எதுவும் ஜாஸ்தி ஆயிடுச்சாடா? சொரக்காச்சு. டேய், உன் கூட சேர்ந்து குடிச்சா எதுவுமே கிக்கே ஏற மாட்டேங்குதுடா. லிவர் கெட்டு போயிடுச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் கெட் அவுட். ஹலோ, சரி விடு மச்சான், நான் போயிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என் உயிர் நண்பன் எனக்கு ஹெல்ப் பண்ணனா, வேற யாரா எனக்கு பண்ணுவா? பரவாயில்ல மச்சான், நான் போறேன். போய் தொலைறேன், போறேன். டேய் 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 ஹர்ஷா, டேய் ஹர்ஷா, டேய் அழாதடா அழாதடா டேய். சரி விடுறா, போனது எல்லாமே போட்டோம். இன்னையில இருந்து உன் லவ்வுக்காக தலையில இடி விழுந்தாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. சரக்கு ஒரு கோட்டர் சொல்லு. ஐயோ, காய்கறி வெட்ட கூட நான் கத்தியை பிடிச்சது இல்லை. இப்போ இவன் கூட சேர்ந்து எல்லா கத்தியும் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே செஞ்சதுக்கு இன்னும் பணம் கொடுக்காம வேற இருக்கும். பாஸ், டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? டேய், அப்படியே போட்டனா கொஞ்சம் அமைதியா இருங்கடா. டேய், எங்கடா உன் ஆளு? இவ்வளவு நேரம் ஆச்சு, டைமிங் சென்ஸ் இல்ல. எங்க போனாவா? ஏன் வரல? டேய், ஒரு 5 நிமிஷம் இருடா, வந்துருவா. எவ்வளவு நேரம் தான்டா இருக்கிறது? பொறுமையா இரு மச்சான், வருவா. இன்னும் 5 நிமிஷம் வரல அப்படின்னா நான் போயிடுவேன். ஏய் டிங்கராஜ், ஏன்டா மச்சான் இன்னொரு கேங் நீ வர சொன்னியாண்டா? சாமி சத்தியமா தெரியாது மச்சான். டேய், நம்பாளுங்கன்னு சொன்ன. அம்மா சத்தியமா தெரியாது மச்சான். டேய் மச்சான், என்னடா இது? என் வழியில குறுக்கிட்டா இதுதான்டா கதி. டேய், வண்டிய. டேய், போங்கடா போங்கடா. எங்கடா? எல்லாம் ஓடி போயிட்டாங்க மச்சான். இப்ப என்னடா பண்றது? நாமளும் ஓடிலாம் மச்சான். வா மச்சான்.
டேய் மச்சான் வால் வந்துட்டா. இதான் நல்ல சான்ஸ். போ மச்சான். டேய் போடா. போடா. டேய் போடா, இப்ப போடா. போடான்றல. டேய் மச்சான், இங்க என்னடா பண்றது? டேய் கத்தி இருக்குல்ல, எடுத்துக்கடா. நானா வந்தனா. இப்படி இல்லடா, இப்படி நில்லு. சூப்பர்டா. Wow, Harsha. Yes, I can't believe this. This is happening. Super. Hey. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். தேங்க்யூ சார். உனக்கே நியாயமாடா, என்னை விட்டுட்டு ஓடிட்டல்ல. முதல்ல அழாம இரு. ஒரு நிமிஷம் இரு. சார் சார். என்ன சார், நான் கொலை பண்ணல சார். அம்மா சத்தியமா சார், நம்புங்க சார். சார் நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன்? டேய், எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ரவுடி டிங்குராஜே நீ கொலை பண்ணியிருக்க. நீ சாதாரண ஆள் இல்லடா. சார், ஒரு கொசுவை கொல்றதையே பாவம்னு சொல்லுவான். இவன் எப்படி சார் கொலை பண்ணுவான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடுப்பை பிடிச்சி கூட இவன் யாரையும் தூக்குனது இல்ல. இவன் அப்பாவி விட்டுருங்க சார். ஏய், இப்ப நீ வெளியே போறியா இல்ல உன்னையும் உள்ள போடவா? அது ஃப்ரெண்டு சார், 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். ஏண்டா மச்சான், அவன் யாரா டிங்கராஜ்? அவன் சிங்கிள் சிவாவோட தம்பி. அவன் யாரா? சென்னையிலேயே பெரிய டானுடா. அவ்வளவு பெரிய ஆளோட தம்பியவே நீ போட்டுட்டா அப்ப நீ பெரிய தைரியசாலி தான்டா. டேய் நீயுமாடா? சும்மா தமாசுக்குடா. டேய், பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான் சார். இங்க என்ன குடும்பமா நடத்த போறேன். ஏய் மச்சான், என்ன ஆனாலும் சரி, எங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுடா. மீடியாக்காரங்க விட மாட்டாங்கடா. தற்கொலை பண்ணிட்டால 6 மாசம் தம்மா ரெடிப்பானுங்க. அதுவும் இது பெரிய டானோட தம்பி கொலை கேஸுடா. 365 days 24/7 கன்ஃபார்ம். ஆனா நீ கவலைப்படாத, விடு. உங்க வீட்டு கேபிள் கனெக்ஷனை நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன்டா. ஏய், எவ்வளவு நேரம்டா பேசுவ? இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? இதோ 2 நிமிஷம் சார். மச்சான், அம்மா பத்தியும் வீட்டை பத்தியும் நீ கவலைப்படாதடா. நான் போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு பசிக்கலடா. டேய், நான் ஒன்னும் பேல் பொறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லல. கோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வர போறேன். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே மச்சான். நான் அவளை சும்மாவே விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன்டா மச்சான். என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பொண்ணால தான் சார் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இவ்வளவு பிடிச்சி உள்ள போடுங்க. அட மெண்டலு, இந்த புண்ணியாத்மா தாமா கொலை பண்ணது. சந்தோஷமா? எஸ் சார், நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சார், அது லூசு சார். அதை சொல்றத நம்பாதீங்க. நான் யாரையும் கொலை பண்ணல சார். சூப்பர் ஹர்ஷா. எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னோட நியூஸ் தான் ஹெட்லைன்ஸா இருக்கு. I'm so proud of you. I love you. டேய், பொண்ணாடா இவ. இவங்க 4 போடுங்க சார். இங்க பாருமா, இந்த பக்கெட் எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் போகணும். அங்க போனோன்னு உன்னை கடத்திடுவாங்க. இதை இங்க பிடிக்கட்டுமா? ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமா? ஏய், ஸ்கிரிப்ட் கொடுப்பா.
எங்கடி வர வர ஆளே பார்க்க முடியல. ஏய் ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாயிட்டே போயிட்டே இருக்க. நவீனே என்ன ஏய் காரணம்? உங்களுக்கு கூப்பிடுறேன். சார் சார் சொல்லு விடுறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு தூ. ஏய் கொடை உனக்கு பிடிக்கிறியா இல்லை எனக்கு பிடிக்கிறியா? முதல்ல நான் நல்லா இருந்தா தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும். என்ன இவனெல்லாம் வச்சுக்கிட்டு டேய் நவீன், நீ எங்கடா எங்க? ஷூட்டிங் நடக்குதுல்ல, அதான் வந்தேன். அப்படியா? அப்புறம் டேய் வந்துட்டேன்ல, ஒரு சான்ஸ் வாங்கி கொடுறா. டேய் சான்ஸ்லாம் கொடுக்க முடியாதுடா, ஏற்கனவே அந்த லூஸு, அதெல்லாம் முடியாது. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்க. நீ போ போ போ, பேசிட்டு வா. சார் சார், என்னடா ஆர்டிஸ்ட் கேட்டிருந்தீங்களே சார், வந்திருக்காங்க சார். ஏய் ஆக்டிங் தெரிஞ்சுன்னா கூட்டிட்டு வாடா போடா. சூப்பராக நடிப்பான் சார், நவரசமும் தெரியும் அவனுக்கு. என்னது நவரசம் தெரியுமா? இதோ பாருங்க சார். ஆக்டிங் பண்ண வருமா? வரும் சார். எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் நடிப்பியா? எது வந்தாலும் நடிப்பேன் சார். சரி, அங்க அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கல்ல, அங்க அந்த பொண்ணு, நீ அவ பக்கத்துல போய் நில்லு. நீ என்ன பண்ணணும்னு நான் இங்க இருந்து சொல்றேன். ஓகே? அதெல்லாம் இருக்கட்டும்பா, நீ முதல்ல நடிப்பா. சரி சரி போ, அந்த பொண்ணுகிட்ட போ. அவன் நல்லா நடிப்பான்ல? நல்லா நடிப்பான் சார். இல்லைன்னா உனக்கு நல்ல அடி இருக்கு. ஹாய் ஹாய். அப்படியே அந்த பொண்ணை தூக்குப்பா. ஏய் ரோல் பண்ணு. அப்படியே அவளை தூக்கிட்டு லெஃப்ட்ல போயிடு. ரைட் சார். லெஃப்ட் ரைட் சார். லெஃப்ட் ரைட் சார். நீ டைரக்டரா நான் டைரக்டராயா? 100% நீங்க தான் சார். நான் சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா லெஃப்ட் போ. ரைட் சார். யோ அவனை அடிச்சிட போறேன், ஒழுங்கா கிளம்ப சொல்லு. சரிங்க சார், சரிங்க சார். போய் அனுப்பியா? சரிங்க சார். இவனால இவங்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிறேன், இதெல்லாம் தலையெழுத்து. ஏய் லெஃப்ட்னு சொல்றாங்க, உன் காதுல கேட்கலடா? நானும் அதானே சொன்னேன் ரைட்டுன்னு. எப்பா லெஃப்ட்யா? நானும் அதைத்தானே சொன்னேன் ரைட்டுன்னு. ரைட்டுன்னா ஓகேன்னு அர்த்தம் தெரியாதா? ரைட்டுன்னா ஓகேன்னு தெரியாம என்னதான் நீங்கெல்லாம் படம் எடுக்கிறீங்களோ. நீங்கெல்லாம் படம் எடுத்து கழிச்சு எடியா 100 ரூபாயா? எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்காத. எடியா நீயும் வேண்டாம், உன் ஆக்டிங் சவகாசமும் வேண்டாம். இப்போ எது கரெக்டு, லெஃப்டா ரைட்டா? ஏய் நீ பண்றியா? கொடையை நீங்கள் பிடிக்கிறீங்களா? தலை எழுத்து. எனக்கு இந்த வியாபாரமும் வேண்டாம், இந்த வியாபாரியும் வேண்டாம். இவனா? ஹலோ, நீங்க என்ன சாகலையா? ஹலோ, நான் ஏங்க சாகணும்? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க பெரிய பிசினஸ்மேன் இல்லையா? ஐயோ ஏமா, என்ன பார்த்தா பிசினஸ் மேன் மாதிரியாமா இருக்கு? அன்னைக்கு ஒரு ஷூட் அவுட் நடந்ததுல்ல, ராக்கெட் ஹர்ஷா உன்னை கொன்னாருல்ல? ராக்கெட் ஹர்ஷாவா? ஓ அதா, ஏதோ ஷார்ட் ஃபிலிம். நாங்க பேமெண்ட் கம்மியா இருந்துச்சு, வயிற்று பசிக்காக மேக்கப் போட்டு தானே ஆகணும். டைரக்டருங்க சாகுன்னா சாகணும், சாகடின்னா சாகடிக்கணும். நான் எப்ப பெரிய வில்லனாக போறேனோ. அடங்க ஏழ்றா நீ. என்னையா மனுஷன் நிலா, உனக்குலாம் வெக்கமா இல்ல? பொய்யிலேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி பொய் சொல்லிருக்க. உனக்குலாம் சுகர் தான் வரும். நீ என்ன பெரிய ரவுடியா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த சென்னையிலேயே ரொம்ப பெரிய ரவுடி நீதானா? இல்ல ராயபுரத்துல இருந்து எம்ஜிஆர் நகர் வரை ரத்தம் வெள்ளமா போச்சா? ராயபுரம் டு எம்ஜிஆர் நகர் போறதுக்கு வழியாவது தெரியுமா உனக்கு? கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்திருக்கியா? வேண்டாம் வேண்டாம், பாத்துடாத. அதுக்கு கூட அசிங்கமா இருக்கும். இல்ல நான் அவ இல்ல, எனக்கு தைரியம் கிடையாது, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அத விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிருக்க?
உங்களுக்கு என்னங்க ஆச்சு? கொலைகாரனை விட்டுட்டு இப்படி கோழி பிடிக்கிறவன எல்லாம் கூட்டிட்டு வந்து கூண்டுல போட்டிருக்கீங்க. புள்ள பூச்சியை பிடிக்கிற இந்த வேலைக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் வேற. நீ ஒரு போலீஸ், உனக்கு ஒரு ஸ்டேஷன். தூ. சார் 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 நான் தான் சொன்னேன்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். ஃபர்ஸ்ட் நான் ரவுடியே இல்ல சார். அந்த பொண்ணுக்காக உன்னால நடிச்சு வேஷம் போட்டு ரவுடின்னு போய் சொல்லிட்டு இருந்தேன் சார். இட்ஸ் ட்ரூ. இவன் என்ன கொஞ்சம் பைத்தியமா சார்? இப்பதான் தெரியுதா? ஆனா நான் லூஸ் இல்ல. உனக்காக என்னால கமிஷனர்கிட்ட நடிக்க முடியாது, சரியா? நான் கொலை பண்ணல சார், என்ன நம்புங்க சார். ஏன் சார் என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா சார் இருக்கு? இன்ஸ்பெக்டர், என்னது இது? ஓபன் பண்ணி பாருங்க இன்ஸ்பெக்டர். கருப்பு கோட்டு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? பெயிலா தான் இருக்கும். அவனை திறந்து விடியா. உன் பேர் என்னம்மா? காவ்யா. காவ்யா. ஆமா, அவன் குலதெய்வம் யாருமா? கருங்காலி அம்மன். கருங்காலி அம்மனா? எப்ப பார்த்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறியாமா? உன் காலை ஜெராக்ஸ் எடுத்து கொடுமா. வாப்பா, இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்தா, வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா நீ. சரி சார். மனசுல பாடா படுத்துறானுங்களே. சார் வாங்க. ஏன் தான் அந்த போலீஸ் வேலைக்கு சேர்ந்தேன்னு தெரியல. மேடம் ஒரு நிமிஷம் நில்றி. எங்கடா கூட்டு போறீங்க? முன்னாடி போ. ஏய், வாடா. வாடா சொல்றடா. சின்ன பையனா? ஃபீல்ட்ல இவன் யாருன்னு யாருக்குமே தெரியல. ஓடி பையன் இவன். நம்ம ராஜனனே போட்டுட்டான். இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுண்ணே. அண்ணா, நீங்களா யாருண்ணா? எதுக்காக என்ன இங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என் தம்பியை எதுக்காகடா கொன்ன? அது யாரு? இந்த சிங்கிள் சிவாவோட தம்பிடா. நீ ஏன்டா அவனை கொன்ன? சிங்கிள் சிவானா? நீங்க தானா? அண்ணா, நான் உங்க தம்பி மாதிரி தானா? ஏன் நானே என்ன கொலை பண்ண போறேன்? யாருடா உன்னோட அண்ணன்? டிங்கராஜ். என்ன? எந்த கேப்லடா கமிட் ஆன? ஒரு சின்ன கேப்ல கமிட் ஆயிட்டேன்னா அதே கேப்ல உன் கதையை முடிச்சிருவேன். அண்ணா, என்ன நம்புனா? என்ன விட்டுருங்கண்ணா. என் தம்பியை ஏன் கொலை பண்ண? கொலையா? நான் யாரையும் கொலை பண்ணலண்ணா. அந்த சபரிமலை ஐயப்பன் மேல ஆணையா சொல்றேன். சின்ன வயசுல இருந்து ஒரு எறும்பு கூட கொண்டதில்லண்ணா. அதுக்கு சக்கரெல்லாம் போட்டு வளர்த்துருக்கேன். மதர் பிராமிஸ். எப்பவாவது ஆடு கோழின்னு வெட்டும் போது ரத்தத்தை பார்த்திருக்கியா? ரத்தமா? ஆட்டையும் கோழியும் வெட்டுவாங்களா? ஆனா அவங்களுக்குலாம் ரத்தமே வராதா? அண்ணோ, எனக்குலாம் ரத்தத்தை பார்த்தாலே ஆகுதுண்ணா. சத்தியமாகுது, சுத்தமா ஒத்துக்காது. முட்டா பசங்க ஏதோ பயந்தாங்கோழியை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அனுப்பி விடுங்கடா அவனை. அண்ணா, ஒரு சின்ன உதவிண்ணா. உங்க ஆளுங்க எந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துல கூட்டி போய் விட்டு சொல்லுங்க. ஏன்னா உங்க ஆள் கூட்டிட்டு வரும்போது வந்த ரூட்டை மறந்துட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. கேக்குறான்ல, கூட்டிட்டு போங்க. வாடா போ. டாங்கா லூசு, நான் இந்த சிங்கிள் சேவா சுத்தி 100 பேர் வச்சிருக்கேன். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், லிஃப்ட் சார். அது இங்கே தான் சார். நீங்க யாரா? யாரா நீங்க? எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க?
ஏய் கண்டவெல்லாம் தூக்கிட்டு வந்து இது பண்றதுக்கு நானா இதா? சத்தம் போடாத. வேற என்னடா பண்றது? செய்யாத ஒரு கொலைய ஊர் முழுக்க எதுக்காக நான் தான் செஞ்சேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? நானா? சார் நான் யார்கிட்ட சொன்னேன் சார்? டேய், இந்த பாலா கிட்ட உன் வேலைய காட்டாத. மார்க்கெட்ல இருக்கிறவனை முடிச்சிட்டன்னு பெருசா பில்டப் கொடுத்து மார்க்கெட்டுக்கு வரலான்னு பிளானா? சார் எனக்கு இந்த காய்கறி மார்க்கெட் விட்டா வேற எந்த மார்க்கெட்டும் தெரியாது சார். டேய் அப்புறம் எதுக்குடா டிவிலையும் பேப்பர்லயும் டிங்கு ராஜாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு தெரியல? அவனை கொலை பண்ணது நானு. வாவ் சார், கேள்வி கேட்கறதும் நீங்களே, பதில் சொல்றது நீங்களே சார். சார் நான் யாருக்கிட்டையும் சொல்லல சார். அந்த மீடியால இருக்கவங்க தான் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப ஊன்னு சொன்னாலும் பேப்பர்காரங்களுக்கும் டிவிக்காரங்களுக்கும் நானே போய் சொல்லிடுறேன். அவ்வளவு ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கே நேரா போய் டிங்கராஜுக்கு சங்கு ஊதுனது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்துடுறேன் சார். ஐயா வேண்டாப்பா சாமி. டேய் விடுறா. டேய் அவனை அனுப்பி விடுங்கடா. சார் ஒரே ஒரு நிமிஷம். விடுனா இது ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தமும் இருக்கு சார். வரேன் சார். வணக்கம். இருப்பா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க, இருந்து சாப்பிட்டுட்டு போ. ஐயோ வேண்டாம் சார், நான் வெஜிடேரியனு. டேய் போய் தொல்லடா. புட்றா என்ன ஏன்டா அடிக்கிற? உன்னை அப்படியே நீ நல்லா நடிப்ப, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் என்கிட்ட வந்து காலில் வந்து கெஞ்சி கேட்டல. அது அப்போ, இப்பெல்லாம் பேமெண்ட் இல்லாம என் கால் ஷீட்டை நான் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. கால் சூப் குடிக்கிறிய? சிக்கனா மட்டனா? உன் கால் தான்டா. ஐயோ பாவம் சொல்லிட்டு கூப்பிட்டு உனக்கு சான்ஸ் கொடுத்தா அவனுக்கே துரோகம் பண்ணிட்டியா நீ? டேய் அவனை பாடுறா, பாவமா இல்ல உனக்கு? நல்லா சுத்திட்டு இருக்கிற என்கிட்ட வந்து நீ சாகலையான்னு கேட்டா எனக்கு பேஜாரா இருக்காதா டைரக்டர்? நீ உயிரோட இருக்கிறதுக்காக அவனை கொன்னுட்டே இல்லடா நீ. நான் ஜெயிலுக்கு போனால பரவாயில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். கத்திய குடுறா நீ, கத்திய குடுறா. விடுறாந்தல பாவம். பேசாம உட்காந்துருக்கல, நீ அப்படியே உட்காந்துடுறா. உன்ன ஏண்டா நான் பண்ண தப்புக்கு அந்த அளவு போட்டு அடிப்பியா? என்னையும் அடிச்சுக்க முடியாது, உன்னையும் அடிக்க முடியாது. அதனால தான் நான் இவனை போட்டு அடிக்கிறேன். சரி அட்லீஸ்ட் அந்த ஆளுக்கு ஏதாவது கொடுத்ததை அனுப்பி விடுறா. ஐயோ கொடுத்ததே போதும். ஒருவேளை ஏதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு குவார்டர் வேணா வாங்கி கொடுங்க. எனக்கே அவன் தான் வாங்கி கொடுக்குறான். ஏய் வாடி வெளிய. எங்கடி இருக்கா? அவ மேல இருக்கா. மேல இருக்கா? ஏய் வாடி கீழ. இன்னைக்கு உனக்கு என்ன பண்ற பாரு. அவ வீட்ல இல்ல. ஏய் வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காருங்க, இல்ல டியூப் எடுத்து வாயிலே சொறி விட்டு போயிடுவேன். ஏய் போதும், சும்மா நிறுத்தியா? உஷ்ன்னு சொன்னா உன்னை புஸ் ஆகிறதுக்கு நான் ஒன்னும் பொட்டாசு கிடையாது, துப்பாக்கி. வாயை திறந்தாலே பொய்யாதான் சொல்ற. நான் என்னடி போய் சொன்னேன்? என்ன பொய் சொல்லல நீ? ஆமாண்டி, உன் மேல இஷ்டப்பட்டேன். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாடகம் ஆடினது உண்மைதான். இதுல என்னடி தப்பு? வாழ்க்கையவே நீ நாடகமாக்கிக்கிட்ட. எனக்கு இந்த ராக்கெட் டார்கெட் ஹர்ஷா வேண்டாம். பெர்ஃபெக்ட் வரதன் தான் வேணும். போன் கொடு. சார் எப்படி போகுது ட்ரைனிங் எல்லாம்? குட் சார், எஸ்பெஷலி ஹர்ஷா இஸ் வெரி ஃபிட் சார். குட், கீப் இட் அப். எஸ் சார். எல்லாரும் ரொம்ப துடிப்பா இருக்கணும். இந்த நாட்டோட பாதுகாப்பு பொறுப்பு எங்க மேலயும் உங்க மேலயும் இருக்கும்.
ஒரு காமன் மேனுக்கு உங்களை பார்த்தா அன்பு வரணுமே தவிர பயம் வரக்கூடாது. கிடைச்சதெல்லாம் அபகரிச்சு சாப்பிடுற ராட்சசனா இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் அப்பாவைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்மளுடைய கடமையாவும் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ஹலோ, பணம் ரெடியா? ரெடியா இருக்கு. என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீங்க போலீஸுக்கு போகக்கூடாது. இல்ல இல்ல போல. குட். 10 நிமிஷத்துல ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு உனக்கு சொல்றேன். ஓகே. எங்க எனக்கு என் குழந்தை வேணுங்க. இங்க பாருமா, நீ டென்ஷன் ஆக வேணாம். நான் தான் பேசியிருக்கேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சும்மா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத. நம்ம குழந்தைக்கு நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. புரியுதா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க. பேசாம இரு, பேசாம இரு. நான் சொல்றேன்ல, பேசாம இரு. சும்மா இரு. விடுங்க சார். என் குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். 1 கோடி ரூபாய் கேக்குறாங்க சார். நீங்க பெரிய உதவி பண்ணிட்டீங்க சார். என் மகனை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ அண்ணா. வெல்கம் குட்டி. நானும் பெரியவன் ஆனதுக்கப்புறம் உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸராக தான் ஆவேன். எதுக்காக? நீங்கள் திருடனெல்லாம் நல்லா அடிக்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி போலீஸ் ஆகி எல்லா திருடனையும் அடிப்பேன்.
சோ கியூட். பாய் குட்டி. அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய். பாய். வரோம் சார். ஹர்ஷா சார், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியாமே. வெரி குட். வெல் டன் மை பாய். கீப் இட் அப். தேங்க்யூ சார். சார், வெரி நைஸ் பாய். ஹேய், என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மச்சான். ஏதோ போனை வச்சுட்டு ஹிப்னாடைஸ் பண்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தியே. என்னடா லவ்வரா? ம் ம் என் லவ்வரு, கடவுள் எல்லாம் இவங்க தான். என் அம்மா, அவங்க நினப்பாவே இருக்கு. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா என்னாச்சு? என்னை பெத்தவங்களை பார்க்குற அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணலடா. நான் ஒரு அனாதை. இங்க பாரு வரதா, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டை நீ யூஸ் பண்ணணும். நான் இருக்கலடா உனக்கு. ஏன் இப்படி பேசுற நீ? என் அம்மா ஓ அம்மா இல்லையா? ஏய், ஏன்டா இப்ப கோவப்படுற? நான் சும்மா தமாஷைக்கு சொன்னேன்டா. இந்த அப்படி சேர் அப் மேன். டேய் மச்சான், அம்மாவுக்கு நான் போலீஸ் ஆவறதுல இஷ்டமே இல்லை. அவங்களுக்கு போலீஸை கண்டாலே பிடிக்காது. இது வரைக்கும் பொய் சொல்லி அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் எப்படிடா மறைப்ப? என் கோலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மனசை மாற்ற முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். டேய், உனக்கு உன் மேல எவ்வளவு அதிகமா கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதை விட 10% எனக்கு அதிகமாவே இருக்குடா. தேங்க்ஸ் மச்சான். Come on. சார், நான் எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதியிருக்கேன். யூ ஆர் எ வெரி குட் பர்ஃபார்மர்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. எஸ், இப்போவும் அதான் சொல்றேன். அப்புறம் ஏன் சார் எனக்கு போஸ்டிங் கொடுக்கல? அது பாஸ்ட். அதை விட்டுரு. ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாருப்பா. ராஜேஷ், இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. ஹர்ஷா, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு வருத்தப்படாத. கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண, நான் ஹெல்ப் பண்றேன். சார், போலீஸ்காரங்கனாலே ரொம்ப கெட்டவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா கிட்ட. போலீஸ்ல கெட்டவங்க இருக்கலாம், ஆனா எல்லா போலீஸும் கெட்டவங்க இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் சார். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, அது உன்னால முடியாதுப்பா. நீ ரொம்ப நல்லவன். இங்க பாருப்பா, பேமெண்ட் கோட்டாக்கு முன்னாடி எந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் நிக்காது. என்ன ஜென்மையா நீங்களா? இன்னும் கேவலமா திட்டணும் போல இருக்கு. நான் திட்டினா நம்ம காக்கிக்கு தான் அவமானம். நீங்க யார் யாருக்கு எவ்வளவுக்கு எந்தெந்த சீட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியும். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். ஹையர் ஆபீசர் கிட்ட போய் உங்க திருட்டுத்தனத்தெல்லாம் சொல்றேன். மீடியா முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தலனா என் பேரு ஹர்ஷா இல்லடா. ராஜேஷ், ஆரம்பத்துல நாமளும் இப்படிதான் இருந்தோம்ல. ஆமா சார். அந்த ரிஷிக்கு ஃபோன் பண்ணு. எஸ் சார். ஒரு வழியா நம்ம கனவு நினைவாடிச்சுடா. ஆமாண்டா. நம்ம மொத்த பேட்ச்லயும் கரப்ஷனே இருக்க கூடாது. நம்மளா வெல் டிசிப்ளின் ஆபீசர்ஸா இருக்கணும். இதான்டா என்னோட ஆசை. ஆமா, ஹர்ஷா எங்க பார்க்கவே இல்ல. எங்க போனா அவன்? இங்கதான்டா வரேன்னு சொன்னான். நினைச்ச உடனே வந்துட்டான் பாரு. ஹர்ஷா! ஹர்ஷா! ஹர்ஷா!
அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கோ. ஹர்ஷா உனக்கு எதுவும் ஆகாதுடா, தைரியமாடுறா. அம்மாக்கு எதுவும் தெரியாதுடா, நான் இருக்கேன்டா. கொஞ்சம் வெளியே போறதுக்கு மச்சான், கொஞ்சம் பொறுத்து கூட ஹர்ஷா. ஹர்ஷா, டேய், ஹர்ஷா என்னாச்சுடா உனக்கு? ஹர்ஷா, ஹர்ஷா, ஹர்ஷா என்னாச்சுடா? அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. ஹர்ஷா, ஹர்ஷா, ஹர்ஷா. இவங்களுக்கு கொமாட்டிக் ஷாக்கால மெமரி லாஸ் ஆயிருக்கு. நார்மல் ஸ்டேஜுக்கு வர 3 to 4 months ஆகலாம், இல்ல வருஷ கணக்கா கூட ஆகலாம், இல்ல இவங்களுக்கு நாளைக்கே கூட சரி ஆகலாம். ஆனா உங்களுக்கு பழைய ஞாபகம் எதுவும் இருக்காது. இன்னொரு விஷயம், இவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அவங்க மனசை பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பார்த்தாலோ கேட்டாலும் அது இவங்க உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும். அதனாலதான் சொல்றேன். டேக் கேர். ஓகே டாக்டர். என்ன யோசிக்கிற? முதல்ல டியூட்டில போயிட்டு ரிப்போர்ட் பண்ணு, மத்த எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். மச்சான், உன்னோட எதிர்காலத்தை மத்தவங்களுக்காக நீ எதுக்காக கெடுத்துக்கிற? உன்னோட கனவு என்னடா? போலீஸ் தானே ஃபர்ஸ்ட். முதல்ல அதில் கான்சன்ட்ரேட் பண்றா. டேய், அவங்கள அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்குடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னை பெற்றவங்கள பார்க்குற அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணலடா. நான் ஒரு அனாதை. இங்க பார் வரதா, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டை நீ யூஸ் பண்ணணும். நான் இருக்கலடா உனக்கு. ஏன் இப்படி பேசுற நீ? என் அம்மா ஓ அம்மா இல்லையா? கருணையுள்ள தாயே நீதானே, மறுபடி குழந்தை நான் உன்மடியிலே. அம்மா என்ற வார்த்தையிலே உசுறு உள்ளது. உன்னால் என் வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளது. கருணையுள்ள தாயே நீதானே. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன் சார். விஷயம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். நீங்கள் அன்னைக்கு எனக்கு செஞ்ச உதவியால் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல, அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன கைமாறு சார். சார் இதெல்லாம் வேணாம் சார். சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். வேணான்னு சொல்லாதீங்க, இது உங்கள் வீடாக நினச்சிக்கோங்க.
நீங்கள் செஞ்ச உதவியை விட இது ஒன்றும் பெருசில்ல சார். எந்தன் சின்ன இதயத்திலே உனக்கென பூஜை தினம் நடக்கும், உயிரும் போகும் வரைக்கும் அன்னையே. மமதையால் புத்தி விலகியதே, புரியாத எந்தன் வாழ்க்கையிலே நுழைந்தாய் புண்ணியமாக வாழ்விலே. உனை நானும் விடுவேனா, உயிர் போகும் வரையில் நான். கருணையுள்ள தாயே நீதானே, மறுபடி குழந்தை நான் உன்மடியிலே. அம்மா என்ற வார்த்தையிலே உசுறு உள்ளது, உன்னால் என் வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளது. கருணையுள்ள தாயே நீதானே, கருணையுள்ள தாயே உன்மடியிலே. அந்த தாழ்மை, அந்த துடிப்பு, அநியாயத்தை கண்டா தட்டி கேக்குறவன், அவன் நண்பனுக்காக, அவன் நண்பனோட தாய்க்காக அவனோட இலக்கையே அழிச்சு தியாகம் செஞ்ச வரதன் தான் வேணும் எனக்கு. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் கூட பெரிய அநியாயம் நடந்திருக்கு. எங்க ஊர் கோயம்புத்தூர். என்னோடது ரொம்ப அழகான ஃபேமிலி. எங்க வீட்ல நானு, அப்பா, அம்மா, என்னோட அன்பான அக்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நான் படிக்கிறதுக்காக சென்னையில இருந்தேன். காஃபி சூப்பர். நம்ம சாவித்ரி தான் போட்டா. அவ கைப்பக்குவம் அப்படிதாம்மா. எப்படியோ காஃபி காலி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் பேசலாமா? ரிஷி கொஞ்சம் உள்ள போப்பா. போடா, நாங்க கொஞ்சம் பேசணும். ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. என் தம்பிக்கு உங்க பொண்ணு மேல ரொம்ப பாசம். எஸ். அப்புறம் நீங்க மும்பை போயிருந்தீங்களாமே? ஆமா, பிசினஸ்க்காக போயிருந்தேன். அது தெரியும், அதான் இன்னைக்கு வந்தேன். அப்புறம் எனக்கு உங்களோட ஒரு சைன் தேவைப்படுது. அப்படியா? கொடுங்க. இந்தாங்க. அட, என்னது இது? காலி பேப்பரு? இல்ல, நீங்க சைன் போடுங்க. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் என்ன பேசுறீங்க? சம்மந்தி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சம்மந்தியமா பேசக்கூடாது. நீங்க சைன் போடுங்க. ஏன் பேசக்கூடாது? இவளுக்கும் உரிமை இருக்கு. இவங்களுக்கும் பங்கு இருக்கா? அந்த லாயர் இதை பத்தி எங்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இவங்களோட சைனை இங்க போட சொல்லுங்க. இல்ல, நாங்க போட மாட்டோம். இல்ல, நாங்க சைன் பண்ண மாட்டோம். அட, லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்ஸ் லாக் பண்றா. ஏமா, இப்போ என்ன சொல்றீங்கம்மா? அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் சைன் பண்றேன். லக்ஷ்மி, நீ சைன் பண்ணாத. நீ பண்ண வேண்டாம். ஏய், நீங்க கொடுங்க. பேனா கொடு. பேனாவை கொடு.
டேய் அப்படியே இறக்குடா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அவரை எதுவும் சும்மா பேசக்கூடாது, சைனை போடு. பண்ணிடாதீங்க. இங்க போடு. வேணாவு கொடு. ஏப்பா சம்மதி, இங்க சைன் போடுப்பா. இல்ல, நான் செத்தாலும் போட மாட்டேன். யாரையா இவன் தேவையில்லாம அடம் பிடிச்சுக்கிட்டு. சரி, இவளை லாக் பண்ண. அவளை எதுவும் பண்ணாத, அவளை. சைனை போடு. அவளை எதுவும் பண்ணிடாத. நான் போட மாட்டேன். டேய், ஒரு 2 இன்ச் கிளியிடு. இல்ல இல்ல இல்ல, நான் போடுறேன். இவ்வளவு பாசமா இருக்கீங்க, ஒரு சைனை போடுறதுக்கு என்ன? போட்டுட்டாரியா சம்மந்தி? இவ்வளவு வர்றா சம்மதி. வெத்து பேப்பர்ல ஏன் கையெழுத்து வாங்குறேன்னு கேட்டீங்கல்ல, ஏன் சொல்லுங்க? எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த சொத்தை எங்கள மாதிரி ஆளுங்க ஈஸியா அபகரிக்கத்தான். ராட்சசா! யாரடா சொன்ன? ஏய், ஆமா, நான் ராட்சசன் தான். ஹலோ, அமைதி அமைதி. என்னங்க இதெல்லாம்? ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க? ஏன்னா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? சம்பந்திங்களே கொண்டுட்டீங்களே. டேய் அழாத. டேய், அது புறா. இதுல கையெழுத்து போட சொல்ல. இவ எதுக்காக கையெழுத்து போடணும்? இவ சைன் போட்டாதான் இந்த மொத்த சொத்தையும் அடைய முடியும். இல்ல, நான் சைன் போட மாட்டேன். அடம் பிடிக்காதம்மா, நீயும் மேல போய் சேர்ந்துருவ. நான் கையெழுத்து போட சொல்லிடுறேன். கையெழுத்து கொடுங்க, நான் போட சொல்லிடுறேன். கொடுங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. நாங்க எல்லாரும் தூரமா உங்களை விட்டு போயிடுறேண்ணே. எங்களுக்கு இந்த சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உயிர் இருந்தா போதுன்னு நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். உங்களுக்கு என்னண்ணே, சைன் தானே வேணும்? நான் போட சொல்றேண்ணே. சௌரியா, நீ கையெழுத்த போடு. நானும் நீயும் நம்மளோட குட்டி குழந்தையும் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப தூரமா போயிடலாம். இந்த அரக்கனோட சாவகாசமே வேண்டாம். கையெழுத்து போட சொல்றா. நீங்க போட்டுமா சைன? நான் சைன் போடுறேன். போடு. போட்டு. வாங்க நம்ம போலாம். எங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீயும் குழந்தையும் முதல்ல போங்க. பாய். ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. 2 பேரை முடிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியும் கோகையா. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். யார் மேல? ரவுடி சிவா மேல. எந்த சிவா? அதான் சார், சிங்கிள் சிவா அண்ட் அவரோட தம்பி ரிஷி மேல. மா, பேசாம போமா. ஏன் நாங்க உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? மோ, வந்து கூட்டு போமா. சார் ப்ளீஸ் சார். வாமா. வந்துட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க. நம்மளையும் வாழ விட மாட்டாங்க, நம்ம குடும்பத்தையும் வாழ விட மாட்டாங்க. கூட்டிட்டு போமா. வாமா. விடுங்க. ஏன் உங்களோட டியூட்டி உங்களால பண்ண முடியாதா? அவங்க மேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுங்க, போதும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாமா. கம்ப்ளைண்ட் வாங்கவே பயப்படுற இவங்க அவனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நாங்கள் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனால் எங்களை அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்தும் பிரோஜனம் இல்லை. அப்படின்னா பொதுமக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க நல்லா வாழணும். சபாஷ். என் மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நீங்க வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க.
மேடம், உங்க குடும்பத்தை அழிச்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய தைரியம் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. அவன்தான் என் ஃப்ரெண்டு வரதன். இப்போ ஹர்ஷாவை மாதிரி தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் அம்மா உண்டுன்னு சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி திரும்ப அவனை வரதனா மாத்திட்டீங்கன்னா உங்க வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும். மேடம், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் குடும்பத்தை இழந்த வருத்தத்துல நான் கோயம்புத்தூரை விட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் டிராஃபிக் சிக்னல்ல நான் உன்னை பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால எனக்கு நியாயம் கிடைக்கும், அது மூலமா எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்காவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும்னு அந்த வரதனை கொண்டு வர முயற்சி பண்ணேன். நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தி இருந்தா I'm extremely sorry. யார் அது? ஹர்ஷா, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியோ இல்லையோ, எனக்கு நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நான் உன்னை காதலிச்சேன், இப்பவும் காதலிக்கிறேன், இதுக்கப்புறமும் காதலிப்பேன் ஹர்ஷா. வரதன்னு சொல்லு. ஹலோ, நான் சிவா பேசுறேன். சிவாவா? யாரு? அகில உலக சூப்பர் ஸ்டாரா? உன் முகரக்கட்டைக்கு அவர் ஃபோன் பண்ணுவாரு. சிங்கிள் சிவா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கண்டா. உனக்கு ஒரு டபுள் டமாக்கா இருக்கு, யோசிக்காம கிளம்பி வா. வர முடியாதுன்னு என்னடா பண்ணுவ? நீ வந்துதான்டா ஆகணும். உன் உடம்புல சூடு இருந்தா என்னை தேடி வருவ. ஏய், பைந்தாங்கோழி நீயா? நான் தான். நான் எதிர்பார்க்கலடா. வெறும் பேரத்தான் மெயின்டைன் பண்றேன்னு நினைச்சேன். பாடியில ஹீட்டும் இருக்கு. இங்க போட்டி பொறாம நீயும் நானும் எல்லாரும் அடிச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் லாய்க்கு. மத்த எதையும் எவனாலையும் கழட்ட முடியாதா? எல்லாம் அவன்தான். எல்லாத்தையும் கொடுத்த அவன் எதை வேணா எடுப்பான், எதை வேணா கொடுப்பான். எவனும் கேட்க முடியாது. இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன், நீ வாங்கிக்க. கொடுக்கறதுக்கு நீ யாரா? முதல்ல இங்க என்னை எதுக்காக வரசணும்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, உன் ஆள் இருக்காளே ஏக் துஜே கேலியே, அவளை கூட்டிட்டு வா, ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு விட்டுறேன். முடியாதுன்னு சொன்ன? முடியாதுன்னா நான் சும்மா விடணும்ல, ரொம்ப மோசமானவன்டானா. விடுங்கடா, நீ விடுங்க, வந்துதான்டா ஆவ. விடுங்க. ஹர்ஷா, இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு பயமா இருக்கு ஹர்ஷா. பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி சென்டிமெண்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ யாரு என்னன்றது உனக்கு மறந்து போறவன கொண்டாடிப்பேன். எங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீ உயிரோடு இருந்தா தானே. ஹர்ஷா!
ஷாக்கா இருக்கா? மீதி ஷாக்கெல்லாம் உனக்கு ஜெயிலுக்குள்ளதான். என்னடா? ஹர்ஷா, இத்தனை பேரை அடிக்கிற சக்தி உனக்கு எப்படிப்பா வந்துச்சு? மா, நான் உன் பையன்மா. நடடா. சும்மா விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடாம இருக்காதீங்க. காலையில டிஃபனுக்கு பூரி செஞ்சு வச்சிருக்கேன். மதியானத்துக்கு தேவையான எல்லாத்தையும் காவியா செஞ்சு வச்சிருவேன். ஒழுங்கா சாப்பிடணும், ஓகே? சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. நான் ஏன் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய், இந்த பக்கமா. என் சொல்ல மாமா நீ